பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதம் 119 அதிகாரம் 92 வசனத்தை பாருங்க. உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன் என்று அங்கு சங்கீதக்காரர் பாடுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் இந்த வேத வசனத்துல மன மகிழ்ச்சியா இராம போனோம்னா நமக்கும் துக்கம் பிடித்துவிடும். அந்த துக்கம் நம்மளை அழிவில் கொண்டு போய் நிறுத்திவிடும். நீங்களும் நானும் வேதத்தை வாசிக்க பழக வேண்டும், அதன்படி வாழ பழக வேண்டும். அப்பொழுது நாம் காப்பாற்றப்படுவோம். உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் பணி 27 அதிகாரம் 20 முதல் 24 பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு புயல் கப்பல் நடுவுல பயங்கர பயம், காற்று. அப்பொழுது அவர் தேவனிடத்தில் வேண்டினார். தேவ தூதன் அவரோடு பேசினார். பயப்படாதே, அவ்வளவுதான். திடன் கொண்டார். அவரோடு இருந்த நூற்றுக்கணக்கான பேர் காப்பாற்றப்பட்டார்கள். உங்கள் நிமித்தம், உங்கள் குடும்பம், உங்களை சார்ந்த அனைவரும் காப்பாற்றப்படுவார்கள். எனவே வேதத்தை வாசியுங்கள், நம்புங்கள், அதன்படி வாழுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். God bless you.